புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். நேற்று முதல் சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக புரசைவாக்கத்தில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக புரசைவாக்கத்துல 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சென்னை மாவட்டம் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த திட்வா புயல் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா சென்னை கடற்கரைக்கு அருகே மையம் கொண்டிருக்கிறது. சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று காலை முதலே மையம் கொண்டிருப்பதால சென்னையில கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. விட்டு விட்டு கனமழையாகவும் பல நேரங்கள்ல மிதமான மழையாகவும் இந்த மழைப்பொழிவு இருக்கிறதுனால சென்னையில தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கிக்கக்கூடிய சூழல்ல அதிகபட்சமாக புரசைவாக்கத்துல 19 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. ஐநாவரத்துல 16 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்துல 17 சென்டிமீட்டர், அதே மாதிரி அடையாறு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் சென்னை மாநகர் முழுவதுமே ஒரு 154 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த மொத்தமான மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னு சென்னை மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. சராசரியான மழை அளவு அப்படின்னு பார்த்தா 14 சென்டிமீட்டர் மழை இருந்தது அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த மழை நீடிக்குமா அப்படின்னு பார்த்தா காலை 10 மணி வரைக்குமே சென்னையில இந்த மழை நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்ல காலை 10 மணி வரைக்கும் மிதமானது முதல் கனமழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம் மற்றும் கடலூர்ல காலை 10 மணி வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.